ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட ஹேர்ல அந்த ஹேர் பேக் தான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இந்த ஹேர் பேக் நான் ஒரு லாஸ்ட் 2 months நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. அதனால தான் இந்த ஹேர் பேக்கை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹேர் பேக்கை நம்ம தொடர்ச்சி நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்றதுனால நம்ம ஹேருக்கு வர பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கா வந்து இருக்கும். என்னோட ஹேர் வந்து பேசிக்காவே வந்து கர்லி ஹேர் தான். இது நான் தொடர்ச்சி அப்ளை பண்றதுனால எனக்கு ஒரு ஸ்ட்ரைட்னிங் ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ எனக்கு ரொம்ப வந்து ஹேர் வந்து ரொம்ப கர்லியா வந்து இருக்கிறது இல்ல, எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இந்த ஹேர் பேக்கை தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டு வரனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு அப்படியே ஒரு ரெட்டிஷ் ஃபீல் வந்து இருக்குதா. ஏன்னா இந்த ஹேர் பேக்ல நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்திருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஹேர்ல வந்து லைட்டான ஒரு ரெட்டிஷ் வந்து மாறும். ஸோ அது வந்து உங்களுக்கு நார்மலா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கருப்பா தெரியும். இதை நீங்க வெயில எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டா நம்மளோட ஹேர் வந்து கலர் பண்ண மாதிரி ஒரு ரெட்டிஷா வந்து இருக்கும். ஸோ அது பார்க்க வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். நம்மளோட ஹேரோட கலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கெமிக்கல்லாம் இருக்கிற அந்த ஹேர் கலர் உங்களோட தலைமுடியில போட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு பல பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஹேர் வந்து நிறைய லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஹேர் பேக் நம்ம தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் கலரும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க வெயில பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு மெரூன் ஒரு டார்க் ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து உங்க ஹேர் வந்து அப்படியே மின்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராவே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணுங்க. வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. தோல் இந்த மாதிரி நல்லா கருப்பா இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பழுத்து இருக்கோ அது வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்னிங் பண்றதுக்கும் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் நான் காட்டுற அளவு எல்லாமே ஓவரால் யூஸ் பண்றதுக்கான பேக்குக்கான அளவு தான். ஸோ இது வந்து என்னோட தலைமுடிக்கு, அதாவது பாய்ஸ்க்கு இந்த அளவு போதும். சப்போஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை காட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. அளவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ ஒரு வாழைப்பழத்தை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பீட்ரூட் வந்து ஆட் பண்ணுறேன். பீட்ரூட் வந்து எதுக்காகனா ஹேர் கலர் வந்து உங்களுக்கு மாறும். அதாவது அந்த டார்க் மெரூன் டார்க் ரெட் கலரில் உங்களுக்கு மாறும். அதுக்காக தான் பீட்ரூட் வந்து ஆட் பண்ணுறோம். அது போக நமக்கு மெலனின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன காஃபி பேக் வந்து ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் வந்து மெலனின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செமட்ட முடி எல்லாமே கருப்பாக மாறும். ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே நேச்சுரல் பிளாக் ஹேராக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 ஸ்பூன் கர்டு, தயிர் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிரில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்மளோட முடியை வந்து நல்லா நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி வந்து உதிராமல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து தயிர் தான் வந்து இந்த பிளெண்டிங் அந்த பேஸ்ட் பதத்துக்கு ஆக்கிறதுக்காக தயிர் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து போதும். சப்போஸ் கேர்ள்ஸ்னால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது விட்டமின் இ கேப்சியூல் வந்து ஒரு கேப்சியூல் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன். விட்டமின் இ டேப்லெட், ஈவியான் டேப்லெட் அப்படின்னு சொல்லி மெடிக்கல்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தருவாங்க. 10 டேப்லெட் இருக்கிற ஒரு ஃபில் பேக் பார்த்தீங்கன்னா 25 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 2000 ரூபாய் விழுகும். ஒரு டேப்லெட் எடுத்து அதில் லைட்டாக பிஞ்ச் பண்ணி அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக தரதுக்கு இதுவும் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நான் வந்து அரைச்சு வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம வந்து தலையில வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட முடியில இருக்க எல்லா சைடுமே போற மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட தாடியில அப்ளை பண்ணிருக்கேன், என்னோட மீசில அப்ளை பண்ணிருக்கேன். சோ ஆஃப் கோர்ஸ் பையங்களுக்கு வந்து தாடியா நல்லா இருக்கு அப்படின்னா பையங்க நீங்க வந்து எல்லாருமே தாடியில மீசில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு தாடி மீசை எல்லாமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஷைனிங்காவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு தாடி மீசில உங்களுக்கு அந்த வெள்ளை முடியும் வரது வந்து ரொம்ப நாள் ஆகும். இது நம்ம வந்து அப்ளை பண்றதுனால தலையில அப்ளை பண்ணி இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு நான் வந்து என்னோட தலை வந்து வச்சு நான் வந்து ஊற வச்சிருக்கேன். நீங்க எதுவுமே பண்ணதை அப்படியே 25 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க நார்மலா உங்களோட வேலையை அப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம தலை அப்ளை பண்ணிருக்குது அப்படியே சும்மா நார்மலா உங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஹேரை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா ஹேர் நல்லா கொஞ்சம் பிளாக்கிஷா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஆக்சுவலி இப்போ 2 days பிஃபோர் தான் வந்து ஹேர் கட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி தெரியல. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் 2 months அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இப்போ நான் வந்து கிளியரா வந்து சொல்லிடுறேன். அந்த ஹேர் கேர் பேக்கை நீங்க உங்களோட தலையில வந்து half an hourக்கு நீங்க வந்து போட்டு வந்து ஊற வைங்க. நீங்க போடும்போது எந்த மசாஜ் அப்பலாம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஹேர் பேக்கை உங்களோட தலைமுடி எல்லா பக்கமே படுற மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் பண்ணா போதும். போட்டுட்டு கரெக்டா half an hourல அந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையில இருந்து உங்களுக்கு லைட்டா வந்து காய ஆரம்பிக்கும். கரெக்டா half an hour எடுக்கும். அதுக்கு half an hour கழிச்சு உங்களோட ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹேர் வாஷ் பண்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு சீயக்காய் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சீயக்காயில தான் கெமிக்கல் எதுவுமே வந்து இல்ல. சப்போஸ் உங்ககிட்ட ஹோம்மேட் சீயக்காய் இல்ல அப்படின்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு எடுத்துட்டு அதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து ரொம்ப கெமிக்கல் வந்து இருக்காது. ஸோ அது வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் வந்து பண்ணாது. ஓகே, இப்போ இந்த ஹேர் பேக் வந்து
எவ்வளவு நாள் அப்ளை பண்ணணும்? வாரத்துக்கு 2 முறை உங்களோட ஹேர் பேக்கை நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 3 to 4 வீக்ஸ்லயே இந்த ஹேர் பேக் மூலமா வர பெனிஃபிட்ஸ் நீங்க ஈஸியா வந்து உங்க ஹேர்ல வந்து நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் இன்னைக்கு வந்து ஹமு கிட்டக்க வச்சுதான் அந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஹமு ரொம்ப நேரமா வீடியோக்குள்ள வந்துகிட்டே இருக்கான். ஃபைனலா வந்து வந்துட்டான். ஓகே, வீடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப லாஸ்ட் நம்ம முடிக்க போறோம். வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாமா வீடியோவை? சொல்ல முன்னே சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. ஹமு கரெக்டா சொல்லிட்டான். ஹமு சொன்னதுக்காக நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன்.